ட்ரம்ப் விஸ் ஈரான் எங்களை மிரட்ட முடியாது. அமெரிக்காவின் அதிரடி பதிலடியால் பதற்றம் உச்சம். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் காட்டும் ஆக்ரோஷம். மத்திய கிழக்கில் நிலவி வந்த தற்காலிக அமைதி மீண்டும் குலைந்துள்ளதால் உலக நாடுகள் பெரும் கவலையடைந்துள்ளன. சில நாட்களுக்கு முன்புதான் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பதற்றம் தணிந்து உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி அனைத்து நாடுகளின் கப்பல் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் இந்த வழித்தடத்தின் மூலமே நடைபெறுவதால் இந்த அறிவிப்பு உலக பொருளாதாரத்திற்கு பெரும் நிம்மதியை அளித்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீண்டும் அந்த ஜலசந்தியை மூடியுள்ளது. இந்த திடீர் மாற்றத்திற்கு பின்னணியில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை நிறுத்தி பாதுகாப்பு வழங்கி வருவதை ஈரான் தனது இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாக கருதுகிறது. இப்பகுதியில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்று ஈரான் விடுத்த எச்சரிக்கையை ட்ரம்ப் நிர்வாகம் நிராகரித்ததால் ஆத்திரமடைந்த ஈரான் சர்வதேச கப்பல்கள் மீது தாக்குதலை தொடங்கியுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் சல்மன் ஹெரால்ட் உள்ளிட்ட வணிக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் உலக நாடுகளை அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளது. ஈரான் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கை குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுபோன்ற மிரட்டல்களுக்கு அமெரிக்கா ஒருபோதும் பணியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் எங்களை மிரட்ட முடியாது. நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர்களது பழைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானை பொறுத்தவரை தங்களை சூழ்ந்துள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களை விரட்டியடிக்க ஜலசந்தியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. ஆனால் அமெரிக்காவோ தனது இராணுவ நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க தயாராக இல்லை என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் இந்த இழுபறி நிலையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயரக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ஏற்கனவே ஈரானின் இந்த திடீர் முடிவால் பாதிக்கப்பட்ட நிலையில் தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் இது முழுமையான போராக மாறக்கூடும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். வல்லரசு நாடுகளின் இந்த மோதல் போக்கால் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் மீண்டும் ஒரு நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.